கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஜெயம் கொள்ள வைக்க விரும்புகிறார். ஜெயம் கொள்ள வைக்க விரும்புகிறவர் அந்த ஜெயத்துக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கென்று அவர் அன்பு கூர்ந்து சில காரியங்களை செய்கிறார். அப்படி செய்த காரியத்தை உணர்த்தி, அப்படி செய்த காரியத்தை வேதத்திலிருந்து அறிந்து நம்மையும் அப்படியே நடத்தப் போகிறார் என்பதை விசுவாசித்து நாமும் ஒப்பு கொடுத்து வழி நடத்தப்பட போகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு அன்பு கூர்ந்து அபிஷேகிக்கும் கர்த்தர். அப்போ நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அதற்கு அவர் செய்கிற காரியம் என்ன என்றால், அவர் ஜெயம் கொள்ளும்படி நமக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் அபிஷேகிக்கிறார். அவருடைய அபிஷேகம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம இன்னும் எவ்வளவோ தகுதி அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் அதை அப்படி நினைக்கவில்லை. அவர் தகுதியை நினைக்காமல் அவருடைய அன்பினால் அபிஷேகிச்சுட்டு தான் தகுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் எல்லாவற்றையும் கவனிங்க. அவர் முன்பு செய்துவிட்டு பின்பு எதிர்பார்க்கிறார். முதல்ல அவர் நேசிக்கிறார், நேசத்தை எதிர்பார்க்கிறார். முதல்ல அவர் நமக்காக பலியாகிவிட்டார், நான் அவருக்காக பலிக்கு ஈடாக என்ன செய்கிறேன்? அவர் உங்களுக்காக பலியானார், நீங்கள் அவருக்கு ஈடாக என்ன செய்கிறீர்கள்? வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஈடு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பலியானதுக்கு போய் நம்ம எதை ஸ்பெஷலாக கொடுக்கறது? ஒன்றையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்றை கொடுக்கலாம். என்ன தெரியுமா? இன்னொரு ஆத்துமாவை நீங்கள் ரட்சித்தால் அதுவே அவருக்கு கொடுக்கிற ஈடு. அல்லேலூயா. உங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் இயேசுவை அறிவித்து அந்த நபரை உங்கள் மூலமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதுவே அவர் உங்களுக்காக சிலுவையிலே அன்பு கூர்ந்து ரட்சிக்கப்பட்ட அன்பு கூர்ந்து அவர் உங்களுக்காக சிந்தின இரத்தத்தை ஈடுகட்ட ஒருவருக்கு நேராக நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதுதான் அந்த ஈடு. வேற எந்த ஈடும் நம்ம கொடுக்க முடியாது. வேற எந்த வழியும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது தான் பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு பேய் ஓடுனா பரலோகம் சந்தோஷப்படாது. ஒரு வியாதி சுகமானா பரலோகம் சந்தோஷப்படாது. செத்தவனே உயிரோடு எழும்புனாலும் பரலோகம் என்ன செய்யாது? சொல்லுங்க, சந்தோஷப்படாது. அற்புத அடையாளத்திலலாம் பரலோகம் சந்தோஷப்படலை. எந்த அற்புதம் நடந்தாலும் பரலோகம் சந்தோஷப்படாது. திடீர்னு இன்னைக்கு நான் 50 பேருக்கு பேய் விரட்டியிருக்கேன், பாஸ்டர் எவ்வளவு வல்லமை, நீங்கள் இங்கே தான் பேசிக்கணும். இதெல்லாம் பரலோகத்துக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. பரலோகத்தில் ஒரு எஃபெக்ட் இருக்காது. நாங்கள் 10,000 பேர் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம், ஆனால் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 பேருக்காக பரலோகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். இப்போ நீங்கள் செய்கிற சந்தோஷ வேலை என்ன சொல்லுங்கள்? நீங்கள் செய்கிற, நான் செய்கிற சந்தோஷ வேலை என்ன? அந்த சந்தோஷம் வருவதற்கு ஏதுவாய் ஒரு சின்ன அறிவிப்பு. நான் ஆண்டவர்கிட்ட இப்படி, நான் என்ன தானே உதாரணம் சொல்ல முடியும்? நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒருத்தட்டியாவது என்ன சொல்லிடுவேன்? சுவிசேஷம் சொல்லுவேன். அது எந்த வழியில்? ஒன்று வாய் வழி செய்தி, இல்லைனாக்கா ட்ராக்ஸாவது என்ன பண்ணிவிடுவேன்? கொடுத்துருவேன். ஸோ அப்போ காரில் எப்போதும் வச்சுருப்பேன். காரில் எப்போதும் வச்சுருக்கிறதுல உடனே எடுத்து ஒரு ட்ராக்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். அப்போ நிற்கிற ஒரு ஆத்துமா அப்போ அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துடணும், ட்ராக்ஸ் கொடுத்துடணும். பேச முடிஞ்சால் பேசுவோம், இல்லைன்னா கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கும் பரலோகம் சந்தோஷப்படுது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அன்பு கூர்ந்து எனக்காக ஒன்றை செய்ய வருகிறார். அப்போ செய்ய வருகிறவர் அவருடைய செயலுக்கு ஈடாக நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்றால் அவருக்கு ஈடு கொடுப்பது ஆத்துமா தான். ஆமென். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதே, இத்தனை வருஷத்தில் எத்தனை பேரை நீங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்திருக்கிறீங்க? இங்கே இருக்கிற யாராவது எழுந்திருச்சு இன்னொருவரை கையை காட்டி இவங்களால தான் நான் சபைக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்கிற மாதிரி யாராவது இருக்குமா பாருங்கள்? சபையில் பக்கத்தில் டக்குன்னு எழும்பி இந்த சகோதரி இந்த சகோதரர் எனக்கு சரியான நேரத்தில் சுவிசேஷம் சொன்னாங்க, அதனால நான் சபைக்கு சரியாக வந்து கர்த்தரை பிடிச்சிக்கிட்டேன் அப்படி யாரையாவது இங்கே காட்டுற மாதிரி இருக்கா பாருங்கள்? அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வளரணும். அல்லேலூயா. அதை எப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போந்தான் பரலோகம் உங்களை குறித்து என்ன செய்யும்? சந்தோஷப்படும். உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதி ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் உங்களை தடுக்க ஒருவரும் இல்லை.
பரலோகத்தில் ஒரு பலன் சேர்க்காம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த பலன் சேர்ப்பதற்கு ஒரு வழி என்னவென்று சொன்னால், நாம் அபிஷேகம் பெறுவது. தேவனுடைய அபிஷேகத்தை பெறும்போது தானாக நாம் அதற்குள்ளே வழி நடத்தப்படுகிறோம். மாம்சத்தின் முயற்சியிலே தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனால் அபிஷேகத்தின் மூலமாக நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்பது, அவருக்காக செய்வது, அவருக்கான வேலைகளை செய்வது, அவரை ஆராதிப்பதிலே தடை இல்லாமல் ஆராதிப்பது, குறித்த நேரத்தில் ஆராதிப்பது, அதிக நேரம் அவருக்கு செலவு செய்வது, என்னுடைய வருமானத்திலிருந்து ராஜ்யத்தின் பணியை செய்வது, நான் பிறருக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பது, போதகரை பிற குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துவது, இப்படி நிறைய வேலை நடக்கணும்னா அதுக்கு ஒன்று தான் நடக்கணும். என்ன உள்ள வரணும்? அபிஷேகம் உள்ளே வரவேன். ஏனென்றால் ஆவியானவர் வராம நம்மளால் அந்த வேலையெல்லாம் என்ன செய்ய முடியாது. அப்போ அவர் எப்படி அபிஷேகிக்கிறார், எப்படி அந்த ஆவியானவருடைய பலனை நமக்குள்ளே தருகிறார் என்பதை உணர வேண்டும். அப்போ நம்ம கூட எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நமக்குள்ளே வாசம் பண்ணும் அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்கிறார்? 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை என்ன பண்ணியிருக்காரா? ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். 1 யோவான் 2:20 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அபிஷேகம் பெற்றுட்டா சகலத்தையும் நீங்க என்ன செய்வீங்க? அறிந்திருக்கீங்க. எப்படி அறிந்து கொள்வீர்கள்? சகலத்தையும் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆமா, எனக்குள்ள அபிஷேகம் நிலைச்சிருக்கிறது. அது ஏன் நிலைக்கணும், ஏன் வரணும், ஏன் அது நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவரே உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அதுதான் இப்போ இங்கே முக்கியமான விஷயம். நீங்கள் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் எப்படி பெறுவீங்க? ஜெயம் எப்படி பெற முடியும்? இப்போ நான் உங்களை டெய்லியாக கையை பிடிச்சி கூட்டு போக முடியும்? இல்லை, அவரே உங்களுக்குள் இருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்கிறாராம்? நடத்துகிறார். அவர் எப்படி செய்கிறாராம் பாருங்க. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. வெளியே இருந்து பேசுகிற ஆள் பேசுகிறத கேட்டால் சில நேரம் குழப்பிடுது, சில நேரம் தப்பாக வழி நடத்திடுறாங்க. ஒரு குரூப்பு சொல்லுது சபைக்கே போக தேவையில்லை அப்படின்னு, சர்ச்சுக்கே போக வேண்டாம், வீட்டில் உட்காந்தே கூடி ஜெபம் பண்ணாலே போதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஒரு குரூப் என்ன சொல்லுது? கட்டடம்னு ஒன்று தேவையே இல்லை, ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பைபிள் என்ன சொல்லுது? அதுக்கு ஒரு ஆதார வசனத்தை வேற எடுத்துக்கிறாங்க. அதான் முக்கியம். பைபிளில் எல்லாமே இருக்குது. இந்த பைபிள் தான் எனக்கு பாவம்னா என்னன்னு சொல்லி, பாவம்னா என்னன்னு பாவத்தை பற்றி பேசுனதே பைபிள் தான், சாத்தானை பற்றி பேசுனதே பைபிள் தான், எல்லாத்த பற்றியும் பைபிள் தான் பேசுது. ஆனால் அதே பைபிள் பேர் தான் என்ன பேர்? பரிசுத்த வேதம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை ஒழுங்காக புரிஞ்சு வாசிச்சாதான் பரிசுத்தம், இல்லைன்னா கண்ணா பின்னான்னு வேற மாதிரி போயிடும். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் கவனித்து பாருங்கள். சில உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா, அவங்களை சார்ந்து அவங்க வசதிக்கு ஏற்றார் போல் ஒரு கிருபையை குறித்த உபதேசம் சொல்கிறாங்க. என்ன உபதேசம் அது? நீங்கள் பாவம் பண்ணிக்கலாம், எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். நான் சொல்லும் போதே சிலருக்கு அந்த சர்ச்சுக்கு போயிடலாம் போல தெரியுதா அப்படி நினைக்கப்படாது. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? பலி ஆயிட்டாரு. நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா திரும்ப என்ன தேவையில்லை? திரும்ப ரட்சிப்பை பற்றி கவலை இல்லை, ரட்சிப்பில் எந்த தடை இல்லை. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா ஒன்ஸ் சேவ்டு. அப்புறம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முடிவு வரைந்து நீ என்ன செய்யணும்? நிலை நிற்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அது வேற விதமான அர்த்தம். இப்படியெல்லாம் குழப்பி ஆண்டவரே ஒருத்தனை பாவத்திலிருந்து, ஒருத்தனை வியாதியிலிருந்து சுகமாக்கிட்டு கூட என்ன தெரியுமா போய் சொன்னார்? அதிக கேடு வராதபடி இனி என்ன செய்யாத. ஆமாம், ஆனால் ஆதி ஆமத்திலிருந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு வரான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீ என்ன செய்வாய்? சாவாய். உன்னை பின்னாலே ஒருத்தன் வரான், நீ சாவதில்லை. எது நல்லா இருக்கு கேட்க? சாவன்னு சொல்றது நல்லா இருக்கா? சாவதில்லைன்னு சொல்றது நல்லா இருக்கா? அவன் அப்படி தான் இருக்கும். வசனம் பேசினா கஷ்டமாக இருக்கும், வசனத்தை உள்வாங்குவதற்கு சில நேரம் கடினமாக இருக்கும். வசனம் சில நேரம் அது கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறபடியால் சில நேரம் வேகமாக குத்திரும். அப்போ என்ன செய்யணும்னா, குத்துனவனையும் குத்துறதையும் சொல்லக்கூடாது. ஏன் குத்துச்சுன்னு சொல்லி உடனே என்னைய நான் என்ன செய்யணும்?
சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை, நான் வேத வசனத்தினால் தேர்வதற்கு ஏதுவாகவும் அவருக்குள்ளே வழி நடத்தப்படுவதற்கும் எது முக்கியம்? அபிஷேகம் முக்கியம். ஏன்னா இந்த அபிஷேகம் வந்த பிறகுதான் நீங்கள் வசனமே ஒழுங்காக வாசிப்பீங்க. இப்போ பைபிள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்க போகிறேன், நான் வாசிக்கிறேன், கை தூக்க சொல்லலை. ஏன்னா நம்ம செய்யாததை இன்னொருத்தருக்கு காமிக்க வேண்டாம். நானும் காமிச்சு கொடுக்க விரும்பலை, உங்களை காட்டி கொடுக்க நான் விரும்பவில்லை, நான் யூதாஸ் இல்லையே. எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்கிறாதீங்க. எத்தனை பேர் ஒரு அதிகாரம் வாசிப்பீங்க? கை தூக்கிறாதீங்க. ஆனால் அதை வாசிக்கிற ஆர்வம் இல்லை அப்படின்னு எத்தனை பேருக்கு இருக்குது? அதையும் கை தூக்கிறாதீங்க. அப்படியே ஆர்வம் இல்லாமல் இருக்க காரணமே என்னென்னா, உள்ள என்ன இல்லை, மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது. உள்ள அபிஷேகம் இல்லாதனால உங்களால் அதை நாடி தேடி நேரம் எடுத்து போய் வேதத்தை திறந்து உட்காந்து வாசிக்க முடியல. ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு முழங்கால் படியிட்டோ அல்லது ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா உள்ள என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. அப்போ ஆவியானவர் இருக்காரா பாஸ்டர்? ஆவியானவர் இருக்கார். அப்போ ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் அபிஷேகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் கிரியை செய்ய விடும்போது வருகிற உணர்வு பூர்வமான நடத்துதல் பேர் தான் என்னது? அபிஷேகம். அப்போ ஆவியானவர் எப்போ வந்தார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே வந்துட்டார். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இடையில அப்படி இப்படி இருந்துட்டேனே. அப்பவும் கூட தான் இருந்தார். ஆனால் எப்படி இருந்திருப்பார்? சத்தமாக சொல்லுங்க. துக்கத்தோடு இருந்திருப்பார். ஆனால் விலகுனாரா? விலகாதனால தான் இன்னைக்கு திரும்ப இங்கே வந்துட்டோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்போ ஏற்கனவே நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீங்க, திடீர்னு தூரமாக்கப்படுதா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அபிஷேகம் குறைய குறைய கண்டிப்பாக என்ன ஆகிடும்? தூரம் ஆயிரும். ஆர்வம்லாம் வராது. ஞாயிற்றுக்கிழமை நான் கெஞ்சிக்கிட்டே இருக்கேனே, இதுக்கான மூல காரணமும் கூட அபிஷேக குறைவு தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் இந்த வருஷம் என்ன கேட்குறேன்னா, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நானே என் அன்பே நிறையா நேரம் நிறையா பேருக்கு பிடிக்குதான்னு தெரில, புரிய வைக்கணும். ஒரு அன்பை ஒழுங்காக புரிய வச்சுட்டா போதும். அல்லேலூயா. ஏன்னா இங்கே பிரதானம் யார் தான்? அவர் தான் பிரதானம். அல்லேலூயா. நான் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு நிழல்னு வச்சுக்கோமே, ஒரு பின்னால் நிற்கிற ஆள் எனக்கு முக்கியமே இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் பயம் சபையில் இருக்கக்கூடாது, சபையில் தேவ பயம்தான் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் பயமே இங்கே வரக்கூடாது. பாஸ்டர் யார்? அவர் என் ஃப்ரெண்டு. அப்போ ஆண்டவர் யார்? அவரும் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி இருக்கணும்? பயந்து இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுதல் கூட இருக்கணும். ஆனால் அந்த களி கூறுதல் கூட எப்படி இருக்கணுமா? நடுக்கத்தோடு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துலையும் அவருடைய தெய்வீகம் குறையாமல், அவருடைய கிரியைகள் அழிக்கப்படாமல் சரியாய் செய்ய வேண்டும். அப்போ உலகம் இன்றைக்கு பல விதத்தில் உங்களை வழி நடத்தலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி அந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்றால் உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது எப்படி இருக்குது? இப்போ சத்தியம் தான் முக்கியங்க. சத்தியம்னா இந்த சத்தியம் இல்லை, த ஸ்ட்ராங் டாக்ட்ரின், வேதத்தின் சத்தியம். கொஞ்சம் வயசானவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அப்போ அவர் கரெக்டாக தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு சின்ன பையன் பிரசங்கம் பண்ணுறாருங்க, ஒரு 20 வயசு தான் இருக்கும், அவர் என்னத்தை பேசிட போகிறார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அந்த வித்தியாசம்லாம் பண்ணக்கூடாது. அது சத்தியமாக இருந்தால் ஆவியானவர் நமக்கூட பேசுவார். அல்லேலூயா. பொய் அல்ல, அது உங்களுக்குள் போதித்தபடியே அவரில். அப்போ ஆவியானவர் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். உங்களை போதிக்கிறவர் ஆவியானவர். உங்கள் எல்லாருக்குள்ளும் அபிஷேகம் வந்துவிட்டால், நான் இங்கே பிரசங்கிக்கும் போதே இந்த பிரசங்கம் அபிஷேகம் நிறைந்ததா சத்தியமானதான் உங்களால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. என்னையே நானே எவாலுவேட் பண்ணுற ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெறுங்கன்னு சொல்கிறேன்னா என்ன தைரியம் பாருங்க. என்ன தைரியம்னா, உங்களுக்குள்ளே வரப்போகிற வந்திருக்கிற அதே அபிஷேகம் தான் எங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதே ஆவியானவராக இருக்கிறபடியால் பயமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை, தைரியமாய் அதை பேச முடியும். அப்போ ஆண்டவர் அன்பு கூர்ந்து செய்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. அப்போ அவர் பேசினார்னா வேற எதையும் பேச மாட்டார்.
அவர் எதைத்தான் பேசுவார்னா ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுவார். நம்ம 6 நாள் எதை பற்றி பேசுவோம்? உலகத்தை பற்றி பேசுவோம், குடும்பத்தை பற்றி பேசுவோம், மற்ற வேலையை பற்றி பேசுவோம். அதனால தான் ஒரு நாளாவது ஒரு 2 மணி நேரமாவது எங்கேயும் போகாமல் எங்கே வந்துருங்க. இங்கே இதுக்கும் வராமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் விருப்பத்துக்கு போனீங்கன்னா எதுவும் கேட்காது. நான் நல்லா கவனிங்க, யூடியூப்பில் கேளுங்க, எல்லாத்துலேயும் கேட்டுக்கோங்க. ஆனால் ஆராதனையில் நேரில் வந்து கேட்குறது தான் இருக்கிறதுலே சரியான ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், ஸ்கூலுக்கு போகாமல் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது தானே. ஸ்கூலுக்கு போகாமல் சர்டிஃபிகேட் வாங்கினா அது குறுக்கு வழி. நிறைய பேர் ஆண்டவரையே குறுக்கு வழியில் தான் அறிய விரும்புகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சபை, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர், உங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்னா அங்கே தான் அதிக நேரம் செலவு பண்ணணும். மற்றதை ஆப்ஷனலாக வச்சுக்கணும். எப்போதுமே ஒரு அப்ளிகேஷன் நிரப்பும்போது ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கோம்? ஆப்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் விருப்பம், நிரப்புனா நிரப்புங்க, நிரப்பாமல் போங்க. அது மாதிரி உங்கள் யூடியூப்பு, உங்கள் மற்ற தொடர்பு, வேறு எங்கெல்லாம் ஊழியத்தில் தொடர்பு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாம் ஆப்ஷனலாக தான் இருக்கணும். ஆப்ஷன்னா என்ன அர்த்தம்? தேவைப்பட்டால் முடிஞ்சா, மற்றபடி மெயினாக எங்கே தான் இருக்கணும்? இதுதாங்க நீங்கள் வளர்கிறதுக்கான இடம். அப்போ நீங்கள் அதை சரியாக செயல்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு இப்போ என்ன பண்ணுறாரு? உயிர் தெழுந்துட்டார். அவருடைய அன்பை கவனிங்க. அவருடைய அன்பு எப்படி நம்ம பக்கமும் வருதுங்கிறத அவருடைய சீஷர்களை உதாரணம் சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அவர் சொல்லுகிறார், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போ நல்லா கவனிங்க, உயிர் தெழுந்த பிறகு உள்ள விஷயம் இது. இப்போ நம்ம கூடயும் அன்னைக்கு அவங்க கூட இருந்ததும் சேம். நம்ம கூடயும் இப்போ உயிர் தெழுந்த தேவனாக தான் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் லைவாக இருக்கிற தேவனாக, அதாவது மாம்சத்தில் அல்ல, உயிர் தெழுந்தவராக நம்மோடு இருக்கிறார். அதே உயிர்த்தெழுதலோடு உயிர்த்தெழுந்த தேவனாக அந்த சீஷர்களுக்கு காட்சி அளித்தார், அவர்களோடு பேசினார். அப்படி பேசும் பொழுது அவர்களிடத்தில் சொன்ன காரியம் பாருங்க, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். பாஸ்டர் டேனியல் தனபால் உங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஜலத்தினால் கொடுத்தார். எல்லாரும் பெற்றீங்களா? பெற்றோம், சந்தோஷம். எல்லாரும் பெற்றீங்க தானே? ஆமாம். இப்போ அடுத்தது பாருங்க, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே என்ன பெறுவீர்கள்? இப்போ பெற்றுட்டீங்களா? அபிஷேகத்தினுடைய இடம் அங்கே தான் பாருங்க. இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றீர்களா? இப்போ நான் உங்களுக்கு எதற்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தேன்? மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அது எதுக்கு தான்? மனம் திரும்புறதுக்கு. நீங்கள் எல்லாரும் பாஸ்டர் நான் திருந்திட்டேன் பாஸ்டர், முந்தி மாதிரிலாம் நான் தப்பு செய்கிறது இல்லை, நான் அப்படிலாம் சரி இப்போ இதுக்கு பண்ணது பாஸ்டர், நான் சரியாயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் என் முன்னால் கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ கரெக்டாக சர்ச்சுக்கு வந்து நல்ல பிள்ளையாக இருந்தவுடனே நான் உடனே பார்க்குறேன். ரைட், அப்போ ஞானஸ்நானம் எடுத்துடுறீங்களா? எடுத்துடலாம் பாஸ்டர் அப்படின்னு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு முக்கி ரைட்டு, ஆண்டவர் உங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், நீங்கள் என்ன பண்ணீங்க? உயிர் தெழுந்தீங்க. அதுதான் அடையாளம். நீங்கள் உடனே இது ஏதோ பெந்தைகோஸ்தே சபையில் கொடுக்குற ஞானஸ்தானம் நினச்சிடக்கூடாது. தெளிப்பு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் கிடையாது, சரிங்களா? தெளித்து தண்ணி தெளிக்காங்கல்ல, அது ஞானஸ்தானம் கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன உங்களையே முதல் அப்பானே தெரியாது, அம்மானே தெரியாது. அப்போ தெளித்ததெல்லாம் ஞானஸ்தானம் நம்பிட்டு இருக்காதீங்க. திருந்தி மாறி மனம் திரும்பி இப்போ எடுக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் எடுக்கலைன்னா எடுக்க வைக்கணும். எடுக்கணுடைய அடையாளம் என்னது தான்? ஒன்று தான். என்னதுங்க? இயேசு எனக்காக மரித்தார், ஆகையினாலே நானும் என்ன பண்ணுறேன்? மரிக்கிறேன், தண்ணிக்குள்ளே போயிட்டேன். இயேசு எனக்காக உயிர்த்தார், ஆகையினால நான் என்ன செய்கிறேன்? உயிர்க்கிறேன். இதை இயேசு தாமே செய்து காண்பித்தபடினால் நாம் செய்கிறோம். இயேசு தாமே அது மாதிரியே அடையாளமாக அவரும் தண்ணியில் மூழ்கி என்ன செய்தார்? ஞானஸ்நானம் எடுத்தார். ஆகவே நாமும் செய்கிறோம். சரி, அப்போ மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவர் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் அவர் வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பாராம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் கொடுத்த ஞானஸ்தானத்தை வாங்கிட்டீங்க. இப்போ அவர் கொடுத்த ஞானஸ்தானம் எத்தனை பேர் வாங்கியிருக்கு? அவர் கொடுத்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றீர்களா? இப்போ நல்லா கவனிங்க, நம்ம சபையில் சேர்ந்த மாதிரி ஞானஸ்தானத்தை நினச்சிக்கிறோம். இது சபையில் சேர்றதுக்கு இல்லை. இப்போ முழுக்க ஞானஸ்தானத்தை நான் பெற்றுட்டேன் பாஸ்டர், பரலோகம் போயிடுவேன், நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. மனம் திரும்புதலுக்கென்று ஒரு அடையாளமாக இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஞானஸ்தானம் பெற்றீர்கள்.
இப்போ ஞானஸ்நானம் பெற்றவங்கெல்லாம் கவனிங்க, நீங்கள் இப்போ என்ன பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்படி பெறும்போது வருகிற அடையாளத்தில் ஒன்று அந்நிய பாஷை. அது அடையாளத்தில் ஒன்று. அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களுக்குள் இந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அந்த அடையாளம் தான் என்னது? அந்நிய பாஷை. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த விஷயத்தில் தான் இயேசு அவர்களை போய் வழி நடத்துகிறார். அப்போ நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இது எப்போ செய்கிறாரு? அவர் உயிர் தெழுந்த உடனே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். இது எப்போ சொல்றாருன்னா உயிர் தெழுந்த உடனே சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா அவருடைய சீஷர்கள். இப்போ நல்லா கவனிங்க, அவங்க சீஷர்கள் யார்? அவங்க சீஷர்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? அப்போ இவர் கவனம் என்ன? கவனிச்சு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம். இப்போ சீஷரை பற்றி வாசிப்போம். சீஷர்களுடைய சில வேலைகள், சில செயல்கள், அவர்களுடைய தவறான புரிதல்கள், இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சா தான் அவர் எப்படி அன்பு கூர்ந்து நம்மளை அபிஷேகிக்கிறாருங்கிறத கவனிக்க முடியும். மத்தேயு 8:25 பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இன்னொரு நிருபத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இப்படி பேசுகிற ஆளை போய் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஏய், நீ அன்னைக்கு பேசுனல்ல, உனக்கு நான் ஏன்டா அபிஷேகம் கொடுக்கணும்? அப்படி கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பு கூர்ந்து, அவருடைய அன்பில் எந்த குற்ற கண்டுபிடிப்பும் இல்லை. இப்போ இவர் யாரை போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு போன்னு சொல்லி? இந்த மாதிரி இயேசு கூடவே இருக்கிறாருங்க. அவர் சரீர ஓய்வு, சரீரத்தில் ஓய்வில் இருக்கிறார். அப்படி வச்சுக்கொள்வோம். தூங்கிட்டு இருக்கார். இப்போ இவங்க போய் என்ன சொல்கிறாங்க? ஏன் நீ தூங்கிட்டு இருக்கிறது? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மடிய போகிறோம். அப்போ அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே என்ன உண்டாயிற்று? இப்போ யாரை தான் காத்திருக்க சொல்கிறாரு தெரியுமா? அவிசுவாசமான இந்த எண்ணம் கொண்ட சீஷர்கள். இது போலவே யோவான் 7:5 வாசிப்பீர்கள் என்றால், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். யார் சகோதரர்? இயேசுவுக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளுமே இயேசு என்ன செய்யலையாம்? விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கூட இருந்த சீஷர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா பூரண விசுவாசம் இல்லை. ஆனால் அவங்கள பார்த்து என்னன்னு சொன்னார்? எருசலேமில் போய் என்ன பண்ணுங்க? அதுதாங்க அன்பு. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஐயோ யாரையாவது ஒருத்தரை சொன்னோம்னா அவங்க சரியில்லைங்க, நீங்கள் அவங்கள போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா நான் உங்களை சொல்லித்தரேன், நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய அன்பை புரியலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற யாரும் யாரையும் சரியில்லைன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அவரே சரியில்லாத ஆளை அபிஷேகிக்கும் போது நீங்களும் நானும் யார் பெருசாக பேசுறதுக்கு? ஆமேன். நீங்கள் நானும் யார் சட்டம் பேசி ரூல்ஸ் பேசுறதுக்கு? அவரே பாருங்க எப்படி வராருன்னு பாருங்க. அவிசுவாசமாக இருக்கான் ஒருத்தன், அவனை போய் சொல்கிறாரு, நீங்கள் போய் அங்கே போய் என்ன பண்ணு? எருசலேமில் போய் காத்துரு. ரெண்டாவதாக லூக்கா 22:24 பாருங்க. அங்கே இருந்ததான சீஷர்களுடைய பேச்சும் எண்ணமும் வாக்குவாதமும் என்னவா இருந்தது பாருங்க. அன்றையும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ இயேசுவால் வழி நடத்தப்படுகிற 12 சீஷர்கள், அந்த 12 சீஷர்களுக்குள்ள இப்போ என்ன நடக்கு? வாக்குவாதம் நடக்கு. நான் பெரியவன் தெரியுமா? நான் முக்கியம் தெரியுமா? நான் தான் இது தெரியுமில்ல அப்படின்னு என்ன நடக்குதான்? வாக்குவாதம் நடக்கிறது. அதனால் என்ன அர்த்தம்? இவங்களையே பெரிய ஆளாக என்ன செய்ய விரும்புகிறாங்க? காமிக்க விரும்புகிறாங்க. மேன்மையாக, பெருமையாக, நான் தான் எல்லாம் செய்வேன் இயேசுவுக்கு, நான் தான் இயேசுவுக்கு பக்கத்தில். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தான் இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நான் தான் அவர் மார்பில் சாய்ந்திருப்பேன். இயேசு எதுனாலும் ஏன்ட தான் என்ன செய்வார்? சொல்லுவார். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆளை பார்த்து தான் சொல்கிறாரு, வா நான் உன்னை என்ன செய்கிறேன்? அபிஷேகிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஏன் இந்த நெகட்டிவ் தாட்டை சொல்லி இங்கே வரேன் அப்படின்னா, நம்மகிட்டையும் நிறைய என்ன இருக்குது? நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல். அப்போ இயேசுவினுடைய அப்ரோச் அல்லது இயேசுவினுடைய அணுகுமுறையை கவனித்து பார்த்து நாமும் அதை மாதிரி செய்ய ஆரம்பித்தால் நாம் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புவோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து பாருங்க.
அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அந்த ஒரு ஊருக்கு போறாருங்க. இயேசு போய் பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் செய்றாரு. அந்த ஊருக்காரன் ஒழுங்காவே இவர் என்ன செய்யல, கரெக்டாக சொல்லணும்னா ரெஸ்பெக்ட் பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ நமக்கெல்லாம் ரெஸ்பெக்டும் ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னா நம்ம ஆளுகளுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வர்ற கோபம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மரியாதை முக்கியம் அப்படின்னுவோம். நான் போனேன், எனக்கு என்ன கொடுக்கல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ரட்சிப்பு வந்துருச்சுன்னா எது வரக்கூடாது, என்னைய மதிக்கலை, என்னைய முக்கியத்துவப்படுத்தலை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. நிறையா பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். ஆமாம், என்னையெல்லாம் அதில் மாற்றிட்டார், இப்போல்லாம் எனக்கு அப்படியே கிடையாது. இப்போ அதனால் எங்கேயுமே மரியாதையும் எதிர்பார்க்கறது இல்லை. யார் மதிச்சா என்ன, மதிக்காட்ட என்ன, கர்த்தர் என்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேல்யூவை சில மீட்டிங் போகும்போது நான் பார்ப்பேன். சில நேரம் என்னைய மீட்டிங்க்கு கூப்பிட்ருப்பாங்க, பாஸ்டர் எப்படியாவது வந்துருங்கன்னு. நான் போயிருப்பேன். ஆனால் நான் ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லை அந்த மீட்டிங்க்கு. ஆனால் போய் பின்னால் உட்காந்துருப்பேன். ஆனால் அந்த பிரசங்கம் பண்ண வருவார் பாருங்க, அவர் அங்கே இருந்துக்கிட்டு, என்னையா டேனியல் தனபால் அங்கே உட்காந்துருக்க, நீ மேடைக்கு வா, உன்னைய கீழே வச்சு நான் பேச மாட்டேன் பாருங்க. அப்பந்தான் மேன்மை வருது. அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காருன்னா நான் ஏன் கவலைப்படணும்? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? யார் மதிச்சான மதிக்காட்டான இந்த எண்ணம் அதிகமாக இருக்கனால அது சம்பந்தமான கவலை ஒரு நாளும் எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் இங்கே கவனிங்க, இந்த சீஷர்கள் உடனே இயேசுகிட்ட போய் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இயேசுவே, உங்களை மதிக்காத இவங்க சும்மா இருக்கக்கூடாது, இவங்களை விடவே கூடாது, இந்த ஊர்க்காரனை விடவே கூடாது, இந்த ஊர்க்காரனுக்கு புத்தி புகுட்டியே ஆகணும். இப்படி பேசுகிற ஆள்லாம் சபைக்குள்ளே இருந்தால் தூக்கி என்ன செஞ்சிடணும், வெளியேற்றிடக்கூடாதுங்க, உட்கார வச்சு அபிஷேகிச்சிடணும். என்ன ஐடியா கொடுக்காம பாருங்க. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு. எப்படி ஒரு கேள்வியை கேட்ட பாருங்க. நாங்க வேணா இவங்களை என்ன பண்ணி விட்டுறவா, எலியா மாதிரி சோழி முடிச்சு விட்டுறவா? இப்படி ஒரு எண்ணம் இருக்கிற ஆளை தான் எங்க போயிருன்னு சொன்னாரு. போய் நான் உனக்கு அபிஷேகம் தரேன், நீ போய் எருசலேமில் காத்துரு. இப்போ இவனை சரியாக்கிட்டு கொண்டு போனாரா, அப்படியே கொண்டு போய் அபிஷேகித்துட்டு சரியாக்குனாரா? எத்தனை பேர் நீங்கள் புரியுறீங்க? சரியாக்கிட்டு இல்லைங்க, அபிஷேகித்து சரி பண்ணார். ஆகையினாலே நீங்களும் உங்களை ஒப்பு கொடுங்கள், அபிஷேகித்து சரி பண்ணுவார். ஆமேன். சரி பண்ணிட்டு அபிஷேகங்கிறது முடியாத காரியம். ஏன்னா சுயமாக என்னை நான் சரி பண்ணிக்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு அந்த பலன் இல்லை. நான் சரியாகலாம் என்று யோசித்து இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை நான் எந்த கோபப்படாமல் இருக்கலாம் என்று முடிவெடுத்து அடுத்த செகண்டே கோபப்படுத்துகிற ஆள் இருக்கு. உண்மையா இல்லையா? நான் இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்க போகிறேன், எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கேன் பாருன்னா, அப்போ தான் ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒன்று வருது, ஒரு இந்த சினிமா டயலாகில் இருக்கிற ஜோக்கு மாதிரி என்னத்தையாவது ஒன்று அனுப்பி, அது ஆக்சுவலாக அது ஏதாவது சொல்ல வருது, அதுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி நான் எந்த வீடியோவும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன், ஆண்டவரே காலையிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தாரும், என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு பண்ணியிருந்தால் டிங்குன்னு ஒரு சத்தம் வருது. அது என்னதுன்னு பார்க்க தான் தொட்டேன், அதுக்குள்ளே அது ஓடி முடிச்சிச்சு. இப்படியெல்லாம் வரும்போது மேற்கொள்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு தாங்க அந்த அபிஷேகம். அல்லேலூயா. ஏன்னா என்னால் நம்மால் சுயமாக நாம் பலப்படவோ பரிசுத்தமாகவோ சரியாகவோ செய்ய முடியாது. என்னை நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் அப்படி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. என்னை நான் பரிசுத்தவான் என்று சொன்னதே கிடையாது. என்னை நான் நீதிமான் என்று சொன்னதே கிடையாது. காரணம், இது எல்லாம் என்னால் உண்டாகவில்லை. இது தேவனுடைய ஈவு, இது அவருடைய கிருபை. அப்போ நான் சொல்லும்போது எப்படி தான் சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால் நீதிமானாக வாழ முயற்சிக்கிறேன், கர்த்தருடைய பலத்தினால பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணுறேன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய நான் கரெக்டாக இருக்கேன் தெரியுமில்ல, நான் இதெல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படி பேசுகிற ஆளை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் ஒழுங்காக அபிஷேகம் வரலன்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த எண்ணம் யாருக்கு இருக்குது? சீஷர்களுக்கு இருக்குது. இந்த யோவான்ட்ட தான் எதை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவருடைய முழு வெளிப்பாடையும் இந்த யோவான்ட்ட தான் சொல்லுதார். அப்போ ஏன் அப்படி நடக்கு? இதுதான் மாம்சம், இதுதான் மனுஷன். இதுதான் என்னதுங்க? மாம்சம், இதுதான் மனுஷன். நம்ம எல்லாம் அப்படித்தான். அப்போ ஆண்டவர் கூட நம்ம இணையும் போது தான் இந்த மாம்ச தன்மைகள் நாளுக்கு நாள் மறைந்து தெய்வீக காரியம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அவர் அன்பு கூர்ந்தபடினாலே இப்போ என்ன செய்ய மாட்டார்னா, இங்கே பாரு, அன்னைக்கு உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, நீ அதனால் திரும்ப அது மாதிரி செய்ய மாட்டேன்னா சொல்லு, உனக்கு நான் என்ன தரேன்? அபிஷேகம் தரேன். அப்படியா சொன்னார்? இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை, இதை பற்றி எந்த விவரமும் கேட்கல. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படி செய்வது உமக்கு சித்தமா?
அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதற்கு பின்பு அவர்கள் வேறு ஒரு கிராமத்துக்கு போனார்கள். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கவன் ரெஸ்பெக்டும் பண்ணல, இம்பார்ட்டண்ட்டும் கொடுக்கல, அவரை ஏற்றுக்கவே இல்லை. உடனே நம்ம ஆளுக்கு கோபம். நமக்கும் சில நேரம் அப்படித்தான், சில நேரம் வரும். வந்தாலும் என்ன செய்ய விடக்கூடாது, வர விடக்கூடாது. ஏன்னா அவர் என்னை அபிஷேகிக்கும் போது இதெல்லாம் எதையுமே என்ன செய்யலைங்க, பார்க்கவில்லை. மத்தேயு 19:13 பாருங்க. சீஷர்கள் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த சீஷர்களுடைய எண்ணம் பாருங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபிக்கும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பெற்றவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க, இயேசு என் பிள்ளையை தொடட்டும், இயேசு என் பிள்ளையை தொட்டு என்ன செய்யட்டும், ஒரு 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 ஆசீர்வாதம் கொடுக்கட்டும் அப்படின்னு தொடுறதுக்காக என்ன பண்ணுறாங்களாம், பிள்ளைகளை கொண்டு வராங்களாம். அப்பொழுது அங்கே இருந்த சீஷர்கள் என்ன செய்தார்களாம், கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒழுங்காக வேலையை செய்ய விடுறதில்ல. ஏதாவது ஊழியத்தில் ஒரு டெவலப்மெண்ட் செய்யலான்னு பார்த்தா ஊடால பூந்து அதட்டுறது, ஊடால பூந்து தடுக்கிறது. இதே யார் வேலை, சீஷர்களுடைய வேலை. இயேசு செய்யறதுக்கு ஒன்றை முயற்சிப்பார், உடனே உள்ள பூந்து எனத்தையாவது ஒன்றை சொல்லி எனத்தையாவது ஒன்றை தடுத்து வேலையை முடிச்சு விட்டுறது. நம்ம சில நேரம் டைலாக் விட சோழி முடிஞ்சது போங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனாலும் விடுவோமா நம்ம, அவர் அபிஷேகித்து அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உயிர் தெழுந்துட்டு வந்து சொல்கிறாரு, எப்பா நீங்கள் எல்லாரும் போய் அங்கே போய் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த சொல்கிற நபர்கள் யாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த சொல்கிற நபர் யாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் அறிஞ்சா அந்த ஃப்ளாஷ்பேக்கோட உங்கள் ஃப்ளாஷ்பேக்கையும் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கும் கிடைக்கும்னு ஒரு நிச்சயம் வரும். நீங்களும் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாக இல்லைன்னு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ சீஷர்களுடைய இந்த செயல் என்ன நடந்தது, உடனே இயேசு அவங்களுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை என்ன செய்யாதுங்க, தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவர்களை விட்டு. அந்த பிள்ளைங்க என்ன நினச்சதோ, பெற்றவங்க என்ன நினச்சாங்களோ அதை செஞ்சுட்டு சீஷர்களுக்கு சொன்ன மாதிரி, சீஷர்கள் நினச்ச மாதிரி, சீஷர்கள் செயல்பட்ட மாதிரி எதையும் செய்யாமல் இப்போ சீஷர்களுக்கு என்ன ஆகி போச்சு, மூஞ்சில் அடித்த மாதிரி பண்ணிட்டாரு. நீ என்னது, நான் தொடக்கூடாது தானே தடுத்தேன், விலகு, எல்லா பிள்ளையும் கூட்டு வாப்பா, நான் தோளில் கை போட்டே ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கார் இயேசு. அல்லேலூயா. எப்போதுமேங்க தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் செய்யும்போது தடை வந்து கொண்டே தான் இருக்கும், தடை வரத்தான் செய்யும். அதை மீறி நாம் செயல்பட வேண்டும். எல்லாம் நம்மளை தடுக்கும், நம்ம வேலை தடுக்கும், சொந்தக்காரங்க தடுப்பாங்க, என்னெல்லாம் தடுக்கணுமோ எல்லாம் தடுக்கும். சில நேரம் நம்ம சரீரம் கூட நம்மளை என்ன செய்யும், தடுக்கும். எல்லாத்தையும் மீறி செய்யணும். அதுதான் கர்த்தர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த 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 விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, வேகமாக இன்னும் 2-3 விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அந்த விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் அதை ஒப்பிட்டு நான் சொல்லிட்டு வரேன். 5வதாக மத்தேயு 16:22 பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று யார, இயேசுவே இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கடிந்து கொண்டார், மிரட்டிக்கிட்டு இருக்காரு. என்னையா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் ஆகாது, அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. நம்மலாம் அப்படி சொல்ல முடியல இப்போ, ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக திரும்பி போ சாத்தானே, நீ எனக்கு எப்படி இருக்க, ஆமாம், ஒன்று நீ செய்ய, இல்லைன்னா செய்ய விடு, என்னவா இருக்காத, இடரலாக இருக்காது. இப்போ இதெல்லாம் சரி பண்ணால் என்ன செய்யறது, அதுக்கு ஒரே ரூட்டு அபிஷேகம். அதுக்கு ஒரே ரூட் என்னது, அபிஷேகம். என்னைய சரி பண்ணிக்கவே முடியல பாஸ்டர், என்னன்னே தெரில, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீவை போடுங்க, உட்காருங்க, கண்டினியூவாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் பெறுவீங்க, சரியாக போயிடும். அல்லேலூயா. என்கிட்டையும் ஐடியாலாம் இல்லை, எது இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் வேறு பார்ட்டில் என்கிட்டையும் என்ன இல்லை, ஐடியா இல்லை. ஏன்னா நானே அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளனாலும் எனக்கு என்ன தான் தேவை, அபிஷேகம் தான். நான் பாஸ்டர்னோடனே ஸ்பெஷல் நினைச்சிடாதீங்க. அந்த அபிஷேகத்தில் நானும் ஒழுங்காக இருந்தால் தான் நானும் பாவத்தில் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை கவனிங்கள். இப்போ இதை நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய திட்டத்தை குறித்து அறிஞ்சிக்காமல் பேசுறது. இவர் பேசுகிறார் பேதுரு. அப்போ பேதுருட்ட, பேதுருவே, அன்னைக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் எனக்கு நடக்காது போகாதுன்னு, பத்தியா
இப்போ நான் சிலுவையிலையும் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ நான் என்ன பண்ணி வந்துட்டேன், உயிர் தெழுந்தும் வந்துட்டேன். பத்தியா, புரிஞ்சிச்சா உனக்கு? போய் நீ போய் அபிஷேகம் பெறு. அப்படியா சொன்னார்? எதை பற்றியுமே பேசலைங்க, நேரடியாக அபிஷேகம் பெறு. பிதா உனக்கு கொடுக்க வாக்கு தத்தம் பண்ணி வச்சிருக்காரு. பிதாவின் வாக்கு தத்தம். இது ஸ்தாபனத்தின் ஒரு வேலையோ சபையின் வேலையோ. பெந்தைகோஸ்தே சபையெல்லாம் இப்படி தான், பெந்தைகோஸ்தே சபையெல்லாம் அபிஷேகம் சொல்லுவாங்க. இல்லைங்க, பிதாவின் வாக்கு தத்தம் என்னது? பிதாவின் வாக்கு தத்தம் என்னதுன்னா பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு வருகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இது பிதாவின் வாக்கு தத்தம். நீங்க பெற போங்க அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்களை அனுப்பினார். ஆறாவதாக பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை வாசிங்கன்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை கூட்டி கொண்டு போய் ஜெபிக்கலாம்னு கூப்பிட்டு போறாரு. இப்போ இயேசு அவங்கள கூப்பிட்டுருக்காரு, ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இவங்க போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறார், எப்பா தூங்காதீங்கப்பா, எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் ஆன்லைன் ப்ரேயரில் நான் யோசிப்பேன், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு. ஏன்னா நீங்கள் படுத்திருந்து வீடியோ பார்க்குறீங்க, இது ப்ரேயர் கேட்குறீங்களா, உட்காந்து கேட்குறீங்களா என்னன்னே தெரியாது பாருங்க. இல்லை ஆன் பண்ணி விட்டு எங்கேயும் போயிட்டீங்களா, இல்லை தூங்கிட்டீங்களா. சில நேரம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணலான்னு பார்ப்பேன், சில பேர் இது போகவே போகாது. ஒரு நாள் 10 நிமிஷம் விட்டுருந்தேன், 10 நிமிஷம் அப்படியே இருக்குது. அப்போ தான் யோசிச்சுக்கிட்டேன், இந்த ஃபோன் தூங்கிட்டு போல தெரியுது. அப்போ இயேசு பாருங்க, அவர் சொல்கிறாரு, எப்பா 1 மணி நேரம் என் கூட இருக்கக்கூடாதா? என்ன சொல்கிறாரு, 1 மணி நேரம் என் கூட இருக்கக்கூடாதா? நம்மக்கிட்டலாம் இந்த அனுபவம் வந்திருக்கா வரலையாங்க? ஆமாம், இன்றைக்கி எப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும். அன்றைக்கி தான் 7 மணிக்கே தூக்கம் வருது. 7 மணிக்கே தூக்கம் வருது. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். எந்திரிச்சு பார்த்தா மணி 9. எனக்கும் நடந்திருக்கு. எந்திரிச்சு பார்த்தா மணி 9. ஐயோ, இன்னைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண நினைச்சோமே, இப்போ ஃபோனில் அலாம் அடிச்சுதை பார்த்தா அது கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கு. இது எப்படி நடந்துச்சு? அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் மாம்சத்தில் மனுஷனுக்கு என்ன செய்கிறது, நடக்கிறது. ஆனால் அவர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அபிஷேகத்துக்கு வரல. அவர் என் மீது அன்பு கூர்ந்து அபிஷேகிக்கிறார். அவர் அபிஷேகம் என் மேலே வச்சிருக்கிற அன்பு, நாட் வித் மை ஆக்டிவிட்டீஸ், பிகாஸ் ஆஃப் இஸ் லவ். அவருடைய அன்பு தான் என்னை அபிஷேகிக்குதே ஒழிய நான் ஏதோ பெரிய பெர்ஃபெக்ட் மேன் மாதிரி நிற்கிறனால காலையிலே அதிகாலையிலே குளிர்ந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்து 4 மணிக்கு இப்படி கையை கட்டி ஆண்டவர் சமூகத்தில் நின்னாதான் அபிஷேகிப்பேன்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ அவைலபிளா, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் விடு, உன் மனசில் கொஞ்சம் என் பக்கம் வர ஆசை இருக்கா, என்னை பற்றி உனக்கு சிந்திக்க நேரம் இருக்கா, என்ன ஆண்டவரே கொஞ்சம் என்னை அபிஷேகிச்சிங்கன்னா நான் உங்கள் பக்கமாக இன்னும் நல்லா வந்துடுவேன்னு தோணுது அப்படின்னு எண்ணம் வருதா, அது போதும். பழசெல்லாம் நான் விட்டுறேன், எதையும் கேட்கல, எந்த சிந்தையும் நான் சரி பண்ண விரும்பலை, எல்லாம் சரி ஆயிரும் அப்படின்றார். ராமேன்னு சொல்லுங்களேன். ஒரு எலி செத்து போச்சுன்னே வச்சுக்குவோமே வீட்டுக்குள்ளே, அப்போ வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செஞ்சால் போதும்? அங்கே வீட்டை ஃபுல்லாக காலி பண்ணணுமா, எலியை தூக்கி வெளியே போடணுமா? எலியை தூக்கி வெளியே போடணும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, பெர்ஃப்யூம் அடித்து விட்டால் போதும். என்ன அடித்து விட்டால் போதும்? ஆமாம், ரூம் ஸ்ப்ரே அடித்து விட்டிங்கன்னா அந்த நாத்தத்தை விட மிஞ்சி ஒரு இது வந்துடுது, ஸ்மெல்லு. நல்ல ஸ்மெல் வந்த உடனே இந்த நாத்தம் எங்கே போச்சு? அங்கே தான் இருக்குது. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் சும்மா எலிசத்த மாதிரி சில நேரம் சில மேட்ரு இருக்கும். இப்போ நம்ம அபிஷேகங்கிறது என்னதுன்னா பெர்ஃப்யூம் மாதிரி. புரியறதுக்காக அதை சொல்கிறேன். உடனே ஓ அபிஷேகம்னா பெர்ஃப்யூம் மாதிரியோ, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு ஸ்மெல்லையும் காணுமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு ஸ்மெல்லும் வரமாட்டுங்க அப்படின்னா, இல்லை மல்லிகைப்பூ வாசனை வருது, அது அபிஷேகம் இல்லை, அது வேறு ஏதோ ஒரு வாசனை, வேறு ஏதோ கிராஸ் பண்ணுது. இப்போ நான் சொல்கிறது புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்க முடியல. எலி எங்கே செத்துருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கும் நீங்கள் என்னெல்லாமோ தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் வீடு ஃபுல்லாக என்ன இருக்குது? எலி செத்தது நாத்தம் அடிக்குது. ஆனால் கண்டே பிடிக்க முடியல உங்களால். 2 நாளாக தேடுறீங்க மூக்கை பிடிச்சிக்கிட்டு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ப்ரேவை எடுத்து வீடு ஃபுல்லாக கேட்டன் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அடித்து தீர்த்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? அந்த எலி செத்த வாசனையை விட இந்த வாசனை கூடுனதுனால உங்களுக்கு நாத்தம் தெரியாமல் இப்போ என்ன வந்துருச்சு? வாசனை வந்துருச்சு. அபிஷேகமும் அது மாதிரி. என் பழைய வாழ்க்கை ஃப்ளாஷ்பேக் இது எல்லாத்தையும் மிஞ்சி இப்போ என்ன நிற்கிது? அபிஷேகம் நிற்கிறதுனால இந்த அபிஷேகம் கொஞ்ச நாளில் என் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் மறக்க அடித்து அந்த யோசனையே இல்லாமல் கொஞ்ச நாளில் ஒரு 4-5 நாள் கழித்து டெய்லி ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன நாத்தம் வராது. ஏன்னா எலி காஞ்சிரும். எலி அந்த அந்த இது இருக்கிற வரைக்கும் தாங்க நாரும். காஞ்சிருச்சுன்னா என்ன செய்யாது? நாராது. நம்ம வாழ்க்கையும் நிறைய மேட்ரு என்ன பண்ணிடும்? காஞ்சி போயிடும். அப்புறம் பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா, நான் எலியை எடுத்துக்கிறேன், அதுலேயே 10 வருஷம் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் எலியெல்லாம் எடுக்க வேண்டாம், ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். ஆமென்.
எத்தனை பேருக்கு நான் சொல்கிற இடத்துக்குள்ளே வர முடியுது? உங்கள் மைண்ட் அப்படி வருதா? ஆமாங்க, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு நினைக்கிறேன், முடியல. இன்றைக்கி சரி பண்ணுறதை நிப்பாட்டிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். இயேசுவே, நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல, ஒரு அபிஷேகத்தை கொடுங்க அப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அவர் கொடுத்த நிமிஷமே உங்களுக்கு மேற்கொள்ள ஜெயம் தருவார். அல்லேலூயா. நம்ம நிறைய நம்ம முயற்சியிலேயே ஓட பார்க்குறோங்க. இல்லைங்க, அவர் பாருங்கள், திரும்ப வந்து பேச வராரு. திரும்பியும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களாம்? தூங்கிட்டு இருந்தாங்களாம். 2வது தடவையும் தூங்கிட்டு இருக்காங்க. 3வது தடவை வராரு. 3வது தடவை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், இதுக்கு மேலே நீ தூங்கினா என்ன, தூங்காட்டா என்ன, என் வேலை வந்தது. நான் என்னைய காட்டி கொடுக்குறவனு இப்போ என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். நீ தூங்கு, தூங்காமலே இரு, நான் இப்போ சிலுவையில் போகிறேன், போ அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் அப்படி ஆளை தான் கூப்பிட்டு நான் அபிஷேகிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பேதுரு மறுதலித்ததை குறித்து வாசிக்கிறோம். பேதுரு மறுதலித்ததை குறித்து வாசிக்கிறோம். இந்த பேதுரு தான் 3 முறை அவரை எப்படி மறுதலித்தானான்னு தெரியுமா? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணானா? மறுதலி. ஆண்டவர் கிருபையில நம்மலாம் அப்படி யாரும் என்ன செய்யலை. செய்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் வாய்ப்பு வரல. அப்படியே நார்த் இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. என்னது வாய்ப்பு? இந்த வருஷம் வாய்ப்பை விட்டுட்டீங்க, அவ்வளோதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தெரில. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா நீங்கள் என் பேரில் வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, அதனால் வேறு பேரில் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏமாந்துருவீங்கன்னு பார்க்குது. நம்ம யார்? நம்ம சுதாரிச்சிருவோம். சரி, அப்போ இந்த சூழ்நிலை, மறுதலிக்கிற சூழ்நிலை பேதுருக்கு வந்த மாதிரி நமக்கு வந்தால் என்ன செய்வோம்? அபிஷேகம் இருந்தால் நிலைச்சி நிற்போம். அல்லேலூயா. இதாங்க முக்கியம். அப்போ அவர் அன்பு கூர்ந்து நீங்கள் போய் எருசலேமில் போய் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன ஆளெல்லாம் யாருன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் யாரை சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் நானும் நிறையா நேரம் நம்ம பார்த்து எவாலுவேட் பண்ணி, ஐயோ நான் தகுதியற்றவன் அப்படின்னு நினைக்காதீங்க. அபிஷேகம் பெறுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்க, அவருடைய தொடுதலுக்குள்ளே வாங்க. அவர் உங்களை தொட்டால் இதெல்லாம் சரியாக போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கி பெற விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை படைத்தவரும் அவரே, நம்மை பரிசுத்தமாக்குபவரும் அவரே, நம்மை உருவாக்கினவரும் அவரே, நம்மை உண்டாக்கினவரும் அவரே, நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவரும் அவரே. அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என் பலத்தில் நான் எதையும் செய்ய விரும்பலை, அவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. அப்போ மறுதலித்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அப்படி சொன்ன அவனுடைய செயலை குறித்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசியிலலாம் வாசி பார்த்தீங்கன்னா, இவர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாராம். 3000 பேர் என்ன பண்ணாங்களாம்? ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஒரு முடவன் அங்கே இருந்தானாம். அவன்கிட்ட போய் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னையா இருந்துச்சு வேண்டா, நீனே மறுதலிச்சாலு அப்படின்னு நாங்கள் பேசலை. அவன் சொல்லுகிறான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என்ன செய். சொன்னது யாரு? 3 தடவை மறுதலிச்சவன். அப்போ என்ன கேப்பில் என்ன நடந்துச்சு? அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது ஊற்றினார். ஊற்றின உடனே எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? அப்போ இருந்த பயம்லாம் போய் இப்போ இவர் எப்படி பண்ணுறாருன்னா, யூதர்கள் மத்தியில் எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணுறாருங்க. யூதர்களுக்கு பயந்து உட்கார்ந்துருந்த ஆள் இப்போ எங்கே இருந்து பேசுகிறாராம்? யூதர், நீ கொலை செஞ்சாலும் சரி பரவாயில்ல, நீ என்னைய வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, நீ என்னைய கொன்று போட்டாலும் பரவாயில்ல, இயேசுவே தேவன் என்று திருஷ்டாந்தமாய் பிரசங்கித்தான். அதற்கான காரணம் என்ன? அவனுக்குள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இதே அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஓடி போனவங்களை தேடி போய் சொல்லுதாரு, எப்பா வந்து எல்லாரும் என்ன பெற்றுக்கோங்க. ஆமாம், பாருங்க எவ்வளோ அன்பை பாருங்க. ஓடி போயிட்டாங்களாம். இயேசுவை சிலுவையில் அடிக்கும்போது இவர்கள் அங்கே நியாயம் விசாரிக்கிற இடத்துல கூட வரல. பேதுரு மட்டும் போய் அவரும் மறுதலிச்சிட்டாரு. இவங்க ஓடி போயிட்டாங்க. 10 பேரும் என்ன பண்ணிட்டான்? மொத்தம் 12 பேர். ஒருத்தன் நாண்டு கொண்டு சாக போயிட்டான். இவன் ஒருத்தன் பேதுரு. மிச்சம் 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஓடியே போயிட்டாங்க. ஏரியாவிலே காணோம். எங்கேயா கூட இருந்த சீஷர்கள்லாம் எங்க? தலைமறைவு. எங்க? தலைமறைவு. இப்போ தலைமறைவாக இருக்கிறவங்கள போய் தேடி போய், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை பாருங்க. யூதர்களுக்கு பயந்தபடியால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவில் நின்று, பயப்படாதிருங்கள், என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அங்கேயும் எந்த விஷயம் தான் சொல்கிறாருன்னா, வாங்க நீங்கள் வந்து என்ன பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு, எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் எனக்கும் இன்றைக்கு செய்வார். 20:19 சொல்லுகிறது,
ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை கவனிக்கிறீங்களா? அவருடைய அன்பை புரியுறீங்களா? அவருடைய அன்பு என்னன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுதா? அந்த அன்பை புரிந்து கொண்டு இயேசுவின் அன்பு எப்படி இருக்கிறது என்றால், நான் தர்றதை தரேன். இயேசுவின் அன்பு எப்படி இருக்குங்க? நான் தரேன், நீ அப்புறம் எப்படி செய்ய முடியும்னு பாரு. அப்படி ஒரு செயலை செய்தது தான் சிலுவையிலே நமக்காக மரித்தது. நான் பாவியாய் இருக்கையில், ரோமர் 5:8, நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ரட்சிப்பே நான் அப்படி இருக்கையில் எனக்கு வந்து அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு என்ன? எனக்காக சிலுவையில் அவர் மரித்ததே எனக்கான அன்பு. அவர் என் மீது அன்பை காண்பித்தார். இப்பொழுது நான் அவருக்காக வாழ விரும்புகிறேன். அவருக்காக வாழ விரும்புகிற நான் என்னை மாற்ற விருப்பம் இல்லை, என்னால் முடியலை என்று சொல்லாதபடி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஏற்கனவே நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் பாஸ்டர், அது ஒழுங்காக இங்கே உங்களை கைட் பண்ணலன்னா இன்னும் பெறுங்க. அபிஷேகம் அளவு இதுதான் இல்லை, அபிஷேகத்தின் அளவு பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெற்று வரங்களை பெற்று கர்த்தருடைய அந்த நடத்தலுக்குள்ளே வந்து விடுவீர்கள் என்றால் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார்? சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை என்னன்னா அவருடைய அபிஷேகம். அதைத்தான் அவர் அங்கே செய்த காரியம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் இது சரியாக இருக்கும்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? எல்லாரும் ஓரிடத்தில் வந்து அவர்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அப்போஸ்தலர் 4:31, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதாக, செல்ஃபிஷே இல்லை, சுயநலமே இல்லை. காரணம் என்ன? ஒன்று தான், அபிஷேகம் வந்த உடனே என்ன போயிடுச்சு? சுயநலம்லாம் போயிடுச்சு, சொந்த எண்ணம்லாம் போயிடுச்சு. அவங்க எல்லாரும் என்ன எப்படி இருந்தார்களாம்? ஒரே இருதயம் ஒரே மனம். சபைக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனம், ஒரே காரணம், அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் அதை பெறப்போகிறோம். கர்த்தர் நமக்கு அதை தருவார். அப்போ சகலமும் எப்படி இருந்ததா? அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இதுன்னு வித்தியாசம் இல்லை. அப்போ என்ன செய்தாங்களாம் பாருங்க. அங்கே எல்லாருமாய் சேர்ந்து வந்து 34ஆம் வசனம் படிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து எங்கே கொண்டாந்துட்டாங்களாம்? எல்லாம் சர்ச்சைக்கு கொண்டாந்துட்டாங்க. இவர் கடைசியில் சொத்தையே விற்று கேட்பார் போல தெரியுது. இல்லைங்க, எதுக்கு அப்படின்னா அதான் அபிஷேகம். அபிஷேகம் வந்த உடனே எனக்கு தேவை இல்லாமல் இருக்கிற எல்லாமே யாருக்குரியது? கர்த்தருக்குரியதுங்கிற எண்ணம் வந்துடுது. எல்லாம் பொதுவாக வந்துடுது. என்ன சபையில் இது ஒரு குறைவா, நான் உடனே அதை செய்வேன், நான் உடனே நிறைவேற்றுவேன். எனக்கு ஆண்டவர் வலிமை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஆண்டவர் வசதி கொடுத்துருக்கிறார், என் வசதியை வைத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக்கிறதை வைத்து நான் இதை செய்வேன். அந்த எண்ணம் எப்போ வருதுன்னா அபிஷேகம் வந்தால் தான் வருது. அபிஷேகம் வராமல் எதுவுமே நடக்காது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். அன்றைக்கு ஒரு நாளிலே ஒருமனப்பட்டு எல்லாரும் துதித்தார்கள். துதியின் அந்த சத்தத்தின் நிமித்தமாக எரிகோ கோட்டை என்ன செஞ்சுதான்? விழுந்து போனது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18:19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். இப்போ நம்ம இத்தனை பேர் கூடியிருக்கிறோம். நம்ம நடுவில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் சொன்ன ஒரே வழிகாட்டுதல் என்ன? இப்போ அப்போஸ்தலர் 2க்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிறைவேற காத்திருக்க போறீங்க? ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பாராக. நிச்சயமாய் அதை பெறுங்கள், அபிஷேகத்தை பெறுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.